ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் யூனிட்டோட இலக்கணம், அப்புறம் இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சி. ஓகேவா? ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துலாம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 6th செகண்ட் டேர்ம் புக்கை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் புக் இல்லை அப்படின்னாலும் தமிழுக்குன்னு தனியாக ஒரு நோட்டை போட்டு இயல் வைஸ் நீங்கள் டாபிக் போட்டு லெசன் நேம் போட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே, இந்த லெசனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இலக்கண டாபிக் பேர் வந்து இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு எழுத்து இருக்குன்னா அதுக்கு இனமான இன்னொரு எழுத்து இருக்கும். ஸோ ஒரு சொல்லுல அந்த எழுத்து எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துக்கு பக்கத்துல அதற்கு இனமான எழுத்து தான் வரும், வேற எழுத்துக்கள் வராது. உதாரணத்துக்கு தான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். பாருங்க, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். அதாவது ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன், ஒலிக்கக்கூடிய முறை, அந்த முயற்சி, பிறக்கக்கூடிய இடம், அந்த எழுத்து பிறக்கும் இடம், இது எல்லாத்துலேயும் சில ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமையை பொறுத்து இந்த இன எழுத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்கள் என்னென்ன? கசட தபர. 6 மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன? கசட தபர, எங்கன நமன, எரவடல. ஓகேவா? வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள். ஸோ இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். அப்ப என்னது? வல்லின எழுத்துக்கு இன எழுத்து எது? மெல்லின எழுத்து. அடுத்தது, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சொல் இருக்கு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மெல்லின மெய்யெழுத்து இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? அதற்கு இனமான வல்லின எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்குக்கு இனமானது என்னது? இங்கு. இங்குக்கு இனம் இக்கு. அது மாதிரி இச்சுக்கு இனம் இஞ்சு, இஞ்சுக்கு இனம் இச்சு. இட்டு இன்னு, இன்னு இத்து, இப்பு இம்மு, இன்னு இரு. ஸோ இது வந்து வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்துக்கள். ஸோ இதை இந்த மாதிரி பார்த்தா நமக்கு புரியாது. அப்படியே எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் பாருங்க. திங்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் திங்கள். இப்ப பாருங்க, காங்கிறது என்னது? ஒரு வல்லின எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? அதற்கு இனமான இந்த மெல்லின மெய்யெழுத்து வந்திருக்கு. இப்ப இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இங்குக்கு வந்து அதற்கு இனமான வல்லின எழுத்து க வந்திருக்கு, அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, அடுத்த வார்த்தை பார்க்கலாம். மஞ்சள். இந்த இடத்துல என்ன இருக்கு? சா இருக்கு. சாக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதற்கு இனமான என்னது? மெல்லின எழுத்து. ஏன்னா சாங்கிறது வல்லினம். இந்த மெல்லின மெய் எழுத்து தான் என்னது? இஞ்சு. அடுத்து வேற ஒரு எழுத்து பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். மூணாவதா என்ன கொடுத்துருக்காங்க? மண்டபம். மண்டபத்துல ட வந்து என்னது? கசட கசட தபர, இது வல்லினம். ஸோ இப்போ கா பார்த்தாச்சு, சா பார்த்தாச்சு. டாக்கு வந்து டா இருக்கு. இதற்கு இனமான என்ன இருக்கு? டாவுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து இன்னு, 3 சுழி இன்னு வரும். அடுத்தது சந்தனம். டா தான். டாக்கு அடுத்து தாவா. இப்போ தாக்கு அதற்கு இனமான என்னது? இன்னு வந்திருக்கு. அது மாதிரி இத இப்ப கசட தபரனா கசட தபர தான் இருக்கணும்னு இல்லை. இப்ப பா வரிசைக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? பூ இருக்கு. பாவுக்கு பதிலாக அந்த இடத்துல பா வரிசையில வரக்கூடிய பூ இருக்கு. அப்ப அதுக்கு இனமான இம்மு இருக்கு. இதே மாதிரிதான் அந்த வரிசையில இருக்கக்கூடிய எந்த எழுத்தா வேணாலும் இருக்கலாம். கா தான் இருக்கணும்னு இல்லை, அங்க வந்து கா வரிசையில இருக்கிற எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரிதான் மற்றதுக்கும். ஓகேவா? ராக்கு அதற்கு இனமான இன்னு இருக்கு. இதே மாதிரி வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்து, மெல்லினத்துக்கு வல்லினம் இன எழுத்து. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இடையின எழுத்துக்கள் என்ன? எரழ பழ. இந்த இடையின எழுத்துக்கள்லாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்ல என்ன அப்படின்னா, ஆனாவுக்கு ஆவண்ணா தான் இன எழுத்து, ஈனாவுக்கு இயனா தான் இன எழுத்து, ஊனாவுக்கு ஊவண்ணா தான் இன எழுத்து, ஏ ஏ. அப்ப ஐன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஐக்கு இன எழுத்து என்ன அப்படின்னா, இப்ப ஆவண்ணா அப்படின்னும் பொழுது அதற்கு இனம் என்ன? ஆன்னு சொல்லிட்டோம். அப்ப ஒரே மாதிரி சவுண்டு வருது. இப்ப ஐக்கு எது இணை எழுத்துன்னு கேட்டோம்னா, ஐக்கு வந்து ஈ தான் இணை எழுத்து. அதே மாதிரி ஓக்கு ஓ, அவ்வு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அப்ப இந்த அவ்வுக்கு எது இணை எழுத்துனா ஊ தான் இணை எழுத்து. ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும்
நீங்க நோட் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தான். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு மறக்கும். ஸோ இதை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்கணும். அடுத்தது பாருங்க, மெய்யெழுத்தை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, மேல சொன்னல, அதுதான் இங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். குறில் எழுத்து அல்லாத ஐ, ஐக்கு என்னது இ என்பது இணை எழுத்து. அது மாதிரி அவ்வுக்கு ஊ அப்படிங்கிறது இணை எழுத்து. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓகேவா? பாருங்க, ஓ ஓதல், தூவும், அடுத்தது தழி. இது என்னது? இந்த எழுத்துக்கள்ல எது கொடுத்துருக்காங்க? இந்த சொல்லோட உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. அளபடையில நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வரும். இது எல்லாமே என்னது? அளபடை. அப்ப இதுக்கு ஓக்கு இனமானது என்னது? ஓ. தூக்கு இனமானது ஊ. அது மாதிரி தழி ஈ சவுண்ட் வருது, அதற்கு இனமான ஈ. இது மாதிரி அதற்கு இனமான எழுத்து வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க எங்க? அளபடையில. அடுத்தது பாருங்க, தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல டிஃப்ரெண்டானதுன்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நோட் பண்ணி படிக்க வேண்டிய பாயிண்ட் ரொம்ப கம்மி. என்ன? வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்து, மெல்லினத்துக்கு வல்லினம் இன எழுத்து, இடையினம் வந்து ஒரே இனம். அடுத்தது உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்து இன எழுத்து, நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து இன எழுத்து. இதுல டிஃப்ரெண்ட் கேஸ் என்ன? ஐயனாவுக்கு ஈனா வந்து இன எழுத்தா இருக்கும். அது மாதிரி ஒளவனாவுக்கு ஊனா வந்து இன எழுத்தா இருக்கும். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்கு. என்னது? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது. அவ்வளவுதான் இந்த மொத்த இலக்கணத்தோட சுருக்கம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த வீடியோ பதிவை திரும்ப முதல்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா புரியும். அதுக்கப்புறமும் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் புரியலையோ அதை நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இலக்கணத்தோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புக் பேக் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு புக் பேக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நேரடியா கேட்குறாங்க. அதனால புக் பேக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த இதை பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெல்லினம்னா என்னன்னு தெரியணும். மெல்லினம் என்ன? வல்லினம் கசட தபர. அப்ப மெல்லினம் கசட தபர எங்கென்ன நம்ம என்ன? இடையினம் என்ன? எரழ பழழ அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். இஞ்சுக்கு ச கரெக்டா இருக்கு, தாவுக்கு இன்னு இருக்கு, நீக்கு இன்னு வருமா, பீக்கு இம் இருக்கு. அப்ப இதுல எது தப்பா இருக்கு? கண்ணில் அப்படிங்கிறது தான் இடம்பெறாது. ஏன்னா இந்த இடத்துல இன்னு இருக்குன்னும் பொழுது இங்க என்ன வரணும்? டா வரணும். ஆனா நீ கொடுத்துருக்கறதுனால இதுதான் தப்பா இருக்கு. அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாங்க பார்த்ததுமே தெரியுது இதுல எது தப்புன்னு. வென்றான் அப்படிங்கிறது தான் தப்பு. ஏன்னா வென்றான் அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னா நமக்கு பொதுவாகவே வென்றானுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், அதனால கரெக்டா சொல்லிடுவோம். இருந்தாலும் நம்ம மேல படிச்சதன்படி இந்த இடத்துல இன்னும் வருதுன்னும் பொழுது அதற்கு இனமான ர தான் இங்க வரணும். இந்த ர வந்து வரக்கூடாது. ஓகே. அடுத்தது பாருங்க, பிழை திருத்தம் சொல்லியிருக்காங்க. தென்றல்ன்றத வந்து பிழை திருத்தணும்னா என்ன வரும்? இந்த இடத்துல ர இருக்கிறதுனால இங்க 3 சுழி இன் வராது. என்ன வரும்? தென்றல் அப்படின்னு 2 சுழி இன் தான் வரும். அடுத்தது கண்டம் அப்படின்னும் பொழுது இங்க ட இருக்கும் பொழுது இங்க என்ன வரும்? 3 சுழி இன் வரும், 2 சுழி வராது. கண்டம். அடுத்தது நன்றி அப்படின்னும் போது இங்க இந்த ரீ வராது. 2 சுழி இன்னு இருந்ததுன்னா எந்த ரீ வரும்? சரி, நன்றி இந்த ரீ வரும். அடுத்தது மண்டபம். மண்டபத்துல இங்க ட இருக்குன்னா இங்க 3 சுழி இன் வரும். மண்டபம். ஓகேவா? ஸோ இதே மாதிரிதான் நம்ம கரெக்டா அந்த இன எழுத்துக்களை பார்த்து எழுதணும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, இதுல வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை, மொழியை ஆள்வதுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு 2 பாடல் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கணுமான்னு கேட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா கோடிட்ட இடம் கேட்கலாம், ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னெலாம் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றசையும் செல்லாத நாடில்லை
அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இது வந்து பழமொழி 400. பழமொழி 400 போது கடைசி வரியில ஒரு பழமொழி இருக்கும். 4 வரியில அந்த பாடல் இருக்கும். 4வது வரியில ஒரு பழமொழி இருக்கும். இங்க உள்ள பழமொழி என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது பாருங்க, சொற்களை நீட்டித்து புதிய சொற்றொடரை உருவாக்குக. இது நமக்கு சிலபஸ்ல இல்ல, இருந்தாலுமே நம்ம சும்மா பார்க்கலாமா? ஈஸியான ஒரு டாபிக் தானே. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? பாடம் படித்தான், வகுப்பில் பாடம் படித்தான், தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். மழை பெய்தது, சென்னையில் மழை பெய்தது, நேற்று சென்னையில் மழை பெய்தது, நேற்று சென்னையில் இரவு 10 மணிக்கு மழை பெய்தது. இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டித்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறது தானே, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு சிலபஸ்ல இல்லை, அதனால தேவையில்லை. இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இருபொருள் தருக. நூல், மாலை, ஆறு, படி. இதுல இருந்து நிறைய தடவை ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நூல் பார்க்கலாம். நூல் அப்படின்னும் பொழுது இருபொருள் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். நூலுன்னும் போது இருபொருள் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆடை தைக்க உதவக்கூடிய அந்த நூல். அடுத்தது மூதுரை அப்படிங்கிறது அறநூல், திருக்குறள் அப்படிங்கிறது அறநூல், எப்படி எது வேணாலும் சொல்லலாம். அடுத்தது மாலை. மாலைன்னும் பொழுது காலை மாலை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த பொழுதை குறிக்கக்கூடியது. அடுத்து இன்னொரு மீனிங் என்ன? பூக்களால் தொடுக்கப்படுவது மாலை. அடுத்தது ஆறுக்கு 2 பொருள் சொல்லுவோமா? ஆறை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் என்ன குறிக்கக்கூடியது, ஓடக்கூடிய நதியை குறிக்கக்கூடியது. அடுத்தது படி. படிக்கு இருபொருள் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒண்ணு படிக்கட்டு, அதாவது படிக்கட்டி, ஏணிப்படி அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெப்ஸ், மாடிப்படி அந்த மாதிரி. அடுத்த படி என்னது? படித்தல், அதாவது நூல்களை படித்தல் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இது ரொம்ப முக்கியம், இதை திரும்ப திரும்ப படிச்சிருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இது நமக்கு தேவையில்லை, ஆனா ஈஸி இது. பாருங்களேன், ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார், மாணவன் கவிதை எழுதுகிறான், ஆசிரியர் கவிதை எழுதுகிறார். அதாவது அந்த ஒருமை பன்மை, அந்த என்ன சொல்றது, பெரியவங்கன்னா மரியாதை கொடுத்து எப்படி சொல்லுவோம், மாணவன் பொழுது அந்த இடத்துல என்ன வரும், இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த சென்டென்ஸ் இது பண்றது. ஆக்சுவலா இது சிலபஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருமை பன்மை பிழை நீக்குக அல்லது சொற்களை பிழை நீக்கி எழுதுக அந்த மாதிரி கொடுக்கலாம். இதுல இருந்து ஏதாவது ஒரு இது மாதிரி இது நீங்க பிராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பாருங்களேன், ஆசிரியர் கவிதையை வச்சு இதுல என்ன வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஆசிரியர் கவிதை எழுதுகிறார், ஆசிரியர் கவிதை படிக்கிறார், ஆசிரியர் கவிதை கற்பிக்கிறார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மாணவன் கவிதை எழுது. இப்போ மாணவனுக்கு மட்டும் பார்ப்போம், ஏன்னா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மாணவன் கவிதை எழுதுகிறான், மாணவன் கவிதை படிக்கிறான், மாணவன் கவிதை வராது, வேற எதுவும் இல்லை, அது 2 தான் இங்க வர பாசிபிள் இருக்கு. அடுத்தது பாடம் பார்க்கலாமா? ஆசிரியர் பாடம் எழுதுகிறார், ஆசிரியர் பாடம் படிக்கிறார், ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார். ஓகே, அடுத்தது பாருங்க, மாணவன் பாடம். மாணவன் பாடம் எழுதுகிறான், மாணவன் பாடம் படிக்கிறான். அவ்வளவுதான் பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி கரெக்டான அந்த ஒரு பிழை இல்லாத ஒரு தொடரை வந்து ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது உரையாடலை நிறைவு செய்ய. இது நமக்கு சிலபஸ்ல இல்லை, அதனால நம்ம அதை பார்க்கவே வேண்டாம். அடுத்ததுக்கு வந்துருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காமராஜரின் பிறந்த நாள் இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ண சொல்லி இங்க எழுத சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு இப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி காமராஜரின் பிறந்த நாள் டேஷாக கொண்டாடப்படுகிறது அப்படின்ட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்ததும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி படிச்சு வச்சுக்கணும். காமராஜரின் பிறந்த நாள் என்னது? கல்வி வளர்ச்சி நாள். ஓகேவா? அது என்னைக்கு? ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் என்னவா கொண்டாடப்படுது? ஆசிரியர் தினமா கொண்டாடப்படுது. ஆசிரியர் தினம் என்னைக்கு? செப்டம்பர் 5. அடுத்தது அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் என்னவா கொண்டாடப்படுது? மாணவர் நாளா கொண்டாடப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஓகேவா? இதுக்கு டேட் என்ன? அக்டோபர் என்னது சொல்லுங்க பாப்போம். அக்டோபர் 14
6. ஓகே, அடுத்தது பாருங்க, விவேகானந்தருடைய பிறந்த நாள் என்னவா கொண்டாடப்படுகிறது? சாரி, அக்டோபர் 16 கிடையாது, 15. அதான் ஏதோ தப்பா சொல்லிட்டோம்னு நினைச்சேன். அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அக்டோபர் 15. ஓகேவா, அதுதான் மாணவர் தினம். விவேகானந்தருடைய பிறந்த நாள் என்னவா கொண்டாடப்படுது அப்படின்னா, இதுல மீதி என்ன இருக்கு? தேசிய இளைஞர் நாள். மாணவர் போட்டனா இளைஞர் நாள், இளைஞர் நாள். ஸோ இது கரெக்டு தான்ப்பா, டவுட் வேண்டாம். அக்டோபர் 15 அப்படிங்கிறது கரெக்டு தான். இப்ப தேசிய இளைஞர் நாள், விவேகானந்தருடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப இந்த தேசிய இளைஞர் நாள் என்னைக்கு, அதாவது டேட், எந்த டேட்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜனவரி 12. ஓகே, ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் ரொம்ப ஈஸி தான். என்னது? குழந்தைகள் நாள், சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைகள் வேற, மாணவர்கள் வேற. குழந்தைகள்னா சில்ட்ரன்ஸ்னு வரும், மாணவர்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். ஓகேவா? குழந்தைகள் நாள். குழந்தைகள் நாள் என்னைக்கு? நவம்பர் 14. ஓகேவா? சரி, இந்த மாதிரி நமக்கு முக்கியமான தினங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கலாம். இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம வட்டமிடலாமா? க வரிசையில இருக்கும் பொழுது க வரலாம், அல்லது அந்த வரிசையில இருக்கக்கூடிய எது வேணாலும் வரலாம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்ப கைக்கு அதற்கு இனமான இங்கு வந்திருக்கு. அப்ப அது கரெக்டா? கரெக்டு. பக்கம், அப்ப இந்த இது தப்பா இருக்கு பாருங்க. க வரும் பொழுது அந்த இடத்துல என்ன வரணும்? காக்கு இனமான எழுத்து தான் வரணும், ஆனா பக்கம்னு இருக்கு. ஸோ அப்ப இதை நம்ம பண்ண முடியாது. ஸோ ரவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சொற்களை வட்டமிட சொல்லியிருக்காங்களா? இது இன எழுத்து. அடுத்தது இதுவும் இன எழுத்து தான். மண்டபமும் இன எழுத்து தான், மங்கையும் இன எழுத்து தான். வெந்தயம் இன எழுத்து தான். தந்தம் இதுவும் இன எழுத்து தான். பஞ்சு இது இன எழுத்து கிடையாது. தக்காளி இதுவும் இன எழுத்து கிடையாது. மஞ்சள். அடுத்தது கம்பளம், குன்று, காக்கை கிடையாது. செங்கடல் ஓகே, தேங்காய் ஓகே. ஸோ இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ண எல்லாமே என்னது? இன எழுத்து. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் ஏன் இன எழுத்து இல்லை? ஏன் இன எழுத்து இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, இதுல பக்கம் அப்படின்னும் பொழுது காக்கு இனமான என்ன வரணும்? ஏன் வரிசை இங்க அந்த மாதிரி வரணும், ஆனா இங்க நமக்கு வரல. அடுத்தது இங்க ச அப்படின்னும் பொழுது சாக்கு இனமானது இங்க வரணும், ஆனா அதுவும் வரல. மறுபடியும் இங்க இக்கும் காவும் இருக்கு, அதுவும் இனம் கிடையாது. அதே மாதிரி இங்க என்னது? காக்கைன்னும் பொழுது இதுவும் இனம் கிடையாது. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணாம சாரி ரவுண்ட் பண்ணாம விட்டுருக்கக்கூடிய இந்த 4 சொற்களும் என்னது? இன எழுத்துக்கள் இல்லாத சொற்கள். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன எழுத்தை எடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துட்டாங்க. நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன் இதுல எது எது இன எழுத்துன்னு. இங்கும் கூவும் இன எழுத்து. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இனம். அடுத்தது இந்த நுங்குலையும் இங்கு கூ இன எழுத்து. பிஞ்சுல இஞ்சு சூவும் இன எழுத்து. வஞ்சத்துல இஞ்சு சூவும் இஞ்சு சாவும் இன எழுத்து. பண்டத்துல இன்னும் டாவும் இன எழுத்து. சுண்டல்ல இன்னும் டாவும் இன எழுத்து. வண்டியில இன்னும் டீயும் இன எழுத்து. இந்த, இந்து, அப்புறம் இங்க இண்டும் டூவும். இங்க இருக்குன்னுட்டு நாங்க இங்க அதை பார்க்க கூடாது. இன எழுத்து ஏதோ அதை மட்டும்தான் நோட் பண்ணணும். இங்க இன்னும் ராவும் வரும், இங்க இன்னும் ரூவும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த எழுத்துக்கள் தான் இன எழுத்து. ஸோ இது எதுக்குன்னா, இப்படியா இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடை அளிக்கவும். ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பேராகிராஃப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுல இருந்து அப்படியே கூட கொஸ்டின்ஸ் வரலாம். காமராசரின் வீட்டிற்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை.
உங்களை பார்த்தால் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் முடிகிறதுக்குள்ள என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பி விட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தை கூறினார். குழந்தைகள் 2 பேரும் சொல்றாங்க. ஓகேவா? அதை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். யாரு? காமராசர். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வராங்க. வந்துட்டு, ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீது, அதாவது ஒரு ரெசிப்ட் தருவாங்க இல்லையா, ரெசிப்டுக்கு தமிழ் சொல் பார்த்துக்கோங்க. ரசீது பற்றுச்சீட்டு, ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டான தமிழ் வார்த்தை பற்றுச்சீட்டு. இதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஆக்சுவலா இதை படிக்கும்போது நமக்கே மனம் நெகிழும் இல்லையா? காமராசருடைய வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா சிறுவன், சிறுமி. இந்த நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எந்த பண்பை விளக்குது அப்படின்னா ஏழ்மை, நேர்மை, உழைப்பு, கல்லாமை. ஆக்சுவலா நேர்மையை தான் விளக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரெசிப்டை கொண்டு வந்து காமிக்கிறாங்க இல்லையா, அதாவது நாங்கள் அவங்களை ஏமாத்தி பணம் வாங்கல, உண்மையிலேயே நாங்கள் கல்விக்காக தான் வாங்கணும், அதுவும் கரெக்டாக அந்த பணத்தை நாங்கள் இது மாதிரி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிப்டை கொண்டு போய் காமிக்கிறது நேர்மையை உணர்த்துது, வெளிக்காட்டுது. அடுத்தது பாருங்க. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்னது? நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரோட வீட்டுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்டுவதற்கு பணம் இல்லாதனால பண உதவி கேட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. காமராசர் செய்த உதவி என்ன அப்படின்னா அந்த மாணவன் ஒருவனுக்கு தேர்வுக்கு கட்ட வேண்டிய அந்த பணத்தை கொடுத்து உதவி இருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணணும். அடுத்தது பார்க்கலாம். வேற என்ன இதுல முக்கியமானது இருக்குன்னா இந்த இருக்கு பாருங்க. முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான், ஆனா இதையே நிறைய தடவை கேட்டிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில. ஓகேவா? இப்ப நமக்கு அந்த சிலபஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அடுத்தது பாருங்க, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். அடுத்தது முக்கியமானது கலைச்சொல். கல்வி அப்படின்னா எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு இங்க கொடுத்துருக்கத பார்த்துக்கோங்க, பிரைமரி ஸ்கூல். மேல்நிலை பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் தூக்கி, லிஃப்ட். மின்னஞ்சல், இமெயில். குறுந்தகடு, காம்பாக்ட் டிஸ்க். சிடி அப்படின்னு சொல்லலாம், காம்பாக்ட் டிஸ்க்னு சொல்லலாம். மின் நூலகம், மின்னு வந்தாவே ஈன்னு வரும், நூலகம் போது லைப்ரரி. மின் நூல், இ புக். மின் இதழ், இதழ்னா மேகசின், மின் இதழ்னா இ மேகசின். ஓகேவா? ஸோ கலைச்சொல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கலைச்சொல்ல இருந்து 15 வினாக்கள் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணத்தை ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தாச்சு. ப்ளஸ் அது பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. அந்த 25 கொஷினுமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதில் எத்தனை மார்க்ஸ் நீங்கள் வாங்குறீங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.